அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாம் இன்று தரம் 7 மாணவர்களுக்கு இறுதியாக பின்னங்கள் 1 என்ற பாடத்தில் அந்த பின்னங்களை ஒப்பிடல் சம்பந்தமாக படித்திருந்தோம். அந்த பின்னங்களை ஒப்பிடல் என்ற பகுதியில் பகுதியின் சமனாக உள்ள போது எந்த பின்னம் பெரிது சிறியது என்று பார்ப்பதை பற்றியும் படித்திருந்தோம். அதே போன்று தொகுதியின் சமனாக உள்ள போது, அதே போன்று பகுதியின் மற்றும் தொகுதியின் சமனற்ற போது எவ்வாறு பின்னங்களை ஒப்பிடுவது என்பதை பற்றி கடந்த வகுப்பினூடாக கற்றிருந்தோம். இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயத்தை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். மிக முக்கியமான ஒரு விடயம் கலப்பு எண்களை ஒப்பிடல். அப்போ கலப்பு எண் என்றால் என்ன என்பதை பற்றியும் இதற்கு முதல் வகுப்பில் கற்றிருந்தோம். ஓர் முழு எண்ணுடன் ஓர் முறைமை பின்னம் இணைந்து வருவது அல்லது சேர்ந்து வருவது கலப்பு எண் என்று அழைக்கப்படும். அந்த கலப்பு எண்ணில பிள்ளைகள் நம்ம 2 வகையாக பிரித்து அந்த கலப்பு எண்களை எவ்வாறு ஒப்பிடுவது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். முதலாவது, அந்த கலப்பு எண்ணுக்கு முழு எண் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். அந்த முழு எண்களை வைத்து தான் 2ஆக டிவைட் பண்ண போகிறோம், 2ஆக பிரிக்க போகிறோம். அதில் முதலாவது தலைப்பு தான் பாருங்க, முழு எண்கள் சமனல்லாத கலப்பு எண். அப்போ கலப்பு எண்கள் தரப்படும் பொழுது முழு எண்கள் சமன் இல்லை என்று சொன்னால் அதை எவ்வாறு ஒப்பிடுவது, முழு எண்கள் சமனாக இருந்தால் அதை எவ்வாறு ஒப்பிடுவது என்பதை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பின்னங்கள் 1 என்ற அலகு முழுமையாக முடிவடையும். இப்போ முழு எண்கள் சமன் என்று சொன்னால் பிள்ளைகள் இலகுவாக செய்முறை இல்லாமல் எந்த கலப்பு எண் பெரிதுங்கிறத இலகுவாக தீர்மானிக்க முடியும். எப்படி என்று சொன்னால், இந்த முதலாவது உதாரணத்தை பாருங்கடா. கலப்பு எண்ணில் அந்த முழு எண்ணை நீங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டும். எடுத்த உடனே கலப்பு எண்கள் தரப்படும் பொழுது முழு எண்களை பாருங்க சமன் இல்லாமல் இருக்கு. அப்போ சமன் இல்லாத கலப்பு எண்கள் தரப்படும் பொழுது தரப்பட்ட அந்த முழு எண்களில் எந்த முழு எண் பெரிசோ அந்த கலப்பு எண் தான் பெரிய கலப்பு எண்ணாக இருக்கும். இப்போ பாருங்க, 3 7 இருக்குன்னு சொன்னால் 7 தான் பெரிது முழு எண்கள்ல. அப்போ 7 உடன் 3 2 பெரிய கலப்பு எண்ணாக இருக்கும். அதன் அடிப்படையில் இங்கே இந்த அடையாளத்தை போட்டு காட்டிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இரண்டாவதை பார்த்தீங்க என்று சொன்னால் அந்த 2 கலப்பு எண்கள் தரப்படுகின்றது. முழு எண்கள் சமன் இல்லை. அப்போ நான் சொல்லியிருக்கேன், முழு எண்கள் சமன் இல்லை என்று சொன்னால் எந்த முழு எண் பெரிதோ அந்த கலப்பு எண் தான் பெரிய பின்னமாக இருக்கு. அப்போ அதன் அடிப்படையில் முழு எண்கள் சமன் இல்லை. 6லையும் 4லையும் 6 என்ற முழு எண் தான் பெரிதாக இருக்கும். ஸோ 6 உடன் 5 2 என்ற கலப்பு எண் இதை விட பெரிய கலப்பு எண்ணாக இருக்கும். ஸோ எது பெரிதோ அதன் பக்கம் வாய் விரிந்து காட்ட வேண்டும். இதற்கு செய்முறை இல்லாமல் நேரடியாக விடைய எழுதி கொள்ள முடியும். சரிதானே? அப்போ கீழுக்கு பாருங்க, அதற்குரிய நோட் தந்திருக்கேன். ஓர் கலப்பு எண்களில் முழு எண்கள் சமனற்றதாயின், முழு எண் சமன் இல்லை என்று சொன்னால் அவற்றில் பெரிய எண்ணை கொண்ட கலப்பு எண், பெரிய எண்ணை கொண்ட கலப்பு எண் பெரிய கலப்பு எண்ணாகும் என்று நான் எழுதியிருக்கேன். சரியா? அப்படி சொல்லப்பட்ட விடயத்தை தலைப்பை போட்டு இதையும் போட்டு அவ்வளோத்தையும் பூரணமாக பார்த்து எழுதி கொள்ளுங்க. மேலும் சில விடயங்களை பற்றி பார்ப்போம். ஒரு சிறிய தலைப்பை பாருங்கன்னா, அந்த கலப்பு எண்களில் 2வது டைப் முழு எண்கள் சமனாக உள்ள கலப்பு எண்களை ஒப்பிடுதல். அப்போ இதற்கு முதல் பார்த்தோம், முழு எண்கள் சமன் இல்லை என்று சொன்னால் தரப்பட்ட கலப்பு எண்ணில் எந்த முழு எண் பெரிதோ அந்த கலப்பு எண் பெரிய பின்னமாகும் என்று படித்திருந்தோம். இப்போ தரப்பட்ட அந்த கலப்பு எண்களை நீங்கள் முழு எண்களை ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்க வேண்டும். முழு எண்கள் 2லையும் சமனாக இருந்தால், முழு எண்கள் 2ம் சமனாக இருந்தால் தெளிவாக பார்க்கணும்,
பின்னத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் வார அந்த முறைமை பின்னத்தை இரண்டையும் நீங்கள் இவ்வாறு பார்த்து எழுதிவிட்டு நம்ம இதுக்கு முதல் வகுப்பில் கற்ற அந்த விடயம் இதில் சேர்க்கப்படும். பாருங்க, பகுதி எண் சமனாக இருக்குன்னு. பகுதி எண் சமனாக இருந்தால் தொகுதி எண்ணில், தொகுதி என்ன மேலுக்கு, அந்த தொகுதி எண்ணில் எந்த பெருமானம் பெரிதோ அந்த பின்னம் பெரிய பின்னம் என்று படிச்சிருக்கும். அப்ப பகுதி எண் சமனாக இருக்கு. 3 7 மீது பெரிது 7. ஸோ 8 7 என்ற பின்னம் பெரிய பின்னமாக இருக்கும். அப்ப இத்துடன் ஸ்டாப் பண்ணாம தரப்பட்ட கேள்வியை முழுசாக பார்த்து எழுதிவிட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, எந்த பின்னம் பெரிது அப்படி என்று சொன்னா 5 உடன் 8 7 என்று இறுதியாக இந்த விடையை நீங்க நோட் பண்ணி கொள்ள வேண்டும். எப்போது முழு எண்கள் சமனாக உள்ள போது தரப்பட்ட அந்த 2 பின்னத்தை எடுக்க வேண்டும். பகுதி எண் இங்கு சமனாக இருக்கு. பகுதி எண் சமனாக இருந்தால் தொகுதி எண்ணில் எது பெரிய பெருமானமோ அந்த பின்னம் பெரிய பின்னம். அதை எழுதி போட்டு தரப்பட்ட பின்னத்தை வைத்து நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த பெரிதை குறித்து காட்ட வேண்டும். இதே போன்று இரண்டாவதை பாருங்கடா. அந்த 2 கலப்பு எண்ணினுடைய முழு எண்கள் சமனாக இருக்கு. சமனாக இருக்கும் போது பின்னத்தை மாத்திரம் நீங்க என்ன செய்ய வேண்டும், அந்த முறைமை பின்னத்தை மாத்திரம் எழுத வேண்டும். ஃபர்ஸ்ட்டுக்கு பார்க்கணும், அந்த தரப்பட்ட அந்த 2 பின்னத்திலையும் எழுதப்பட்ட 2 பின்னத்திலையும் பகுதி எண் சமன் இல்லை. பகுதி எண் சமனாக இருக்கா இல்லை. தொகுதி என்ன பார்க்கணும். தொகுதி எண் 2 எப்படி இருக்கு, சமனாக இருக்கு. இதுவும் கடந்த வகுப்பில், இதற்கு முதல் வகுப்பில் படித்திருக்கின்றோம். தொகுதி எண் சமனாக உள்ள போது, தொகுதி எண் சமனாக உள்ள போது பகுதி எண்ணில் எப்படி, பகுதி எண்ணில் எது சிறிய பெருமானமோ எது குறைந்த பெருமானமோ அந்த பின்னம்தான் பெரிய பின்னம் என்று கற்றிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் பகுதி எண்ணில் பாருங்க 2 5 7 எது சிறிய பெருமானம் 5. அப்ப 5 4 தான் பெரிய பின்னம். இதோட நித்தாட்டாம தரப்பட்ட அந்த கலப்பு எண் 2ஐயும் நீங்கள் எழுதிவிட்டு 2ஐயும் நோட் பண்ணிவிட்டு இந்த 2 கலப்பு எண்களையும் பாருங்க. எந்த கலப்பு எண் பெரிது என்று சொன்னா 2 உடன் 5 4 பெரிது, 2 உடன் 7 4 இலும் என்று வரும். இவ்வாறு தான் முழு எண்கள் சமனாக இருந்தால் பின்னங்களை ஒப்பிட்டு பார்க்கும் முறையாக இருக்கும். இப்ப அடுத்த உதாரணம் எப்படி என்று சொன்னா, சில மாணவர்கள் யோசிப்பீர்கள், பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் சமன் இல்லை என்று சொன்னா அப்படியான கலப்பு எண்கள் வரும்போது அதை எவ்வாறு ஒப்பிடுவது என்பதை பற்றி அடுத்த சில உதாரணங்கள் ஊடாக பார்க்க இருக்கின்றோம். இப்ப 3வது உதாரணத்தை பாருங்கடா. 2 கலப்பு எண்கள் தரப்படுகின்றது. அந்த கலப்பு எண் 2னுடைய முழு எண்ணும் சமனாக இருக்கும் போது அங்கு இருக்கின்ற அந்த முறைமை பின்னத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும், எது பெரிது எது சிறியது என்று பார்க்க வேண்டும். முதலாவது பார்க்கணும், பகுதி எண் சமனாக இருக்கான்னு பார்க்கணும். பகுதி எண் சமன் இல்லை. அடுத்தது தொகுதி எண் சமனாக இருக்கான்னு பார்க்கணும். தொகுதி எண்ணும் சமன் இல்லை. இந்த சந்தர்ப்பத்தில் நான் இதற்கு முதல் வகுப்பில் சொல்லியிருக்கேன், பகுதி எண்ணை சமப்படுத்த பழகுங்க. தொகுதி எண்ணையும் சமப்படுத்தி செய்ய முடியும், பிரச்சனை இல்லை. நீங்க பகுதி எண்ணை சமப்படுத்தி பழகினீங்கன்னு சொன்னா பின்னங்கள் 2 என்ற பாடம் இத்துடன் இந்த அலகு முடிவடைந்துள்ளது. அப்ப அடுத்த வகுப்பில் பின்னங்கள் 2 என்ற பாடம் கற்கும் போது அந்த பின்னங்களை கூட்டுவது கழிப்பது சம்பந்தமாகத்தான் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு கட்டாயம் பகுதி எண் சமனாக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னா போமாசி பார்க்கணும். அப்ப இங்கும் அதைத்தான் பார்க்க போறோம். அப்ப இந்த முறையை இங்க கையாண்டிங்கன்னு சொன்னா, பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த பின்னங்கள் ட்ரூ என்ற பாடம் இலகுவாக புரியும். ஸோ நான் பகுதி எண்ணை சமப்படுத்துறேன், உங்களுக்கு போமாசி பார்க்க தெரியணும். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அழகுல படிச்சிருக்கோம், பகுதி எண் 4 8 அதை பார்த்து எழுதி போட்டு முதலாவது முதன்மை எண் என்ன 2. அப்ப 2ஆல பிரிபடக்கூடிய இலக்கம் இருக்கு. ஸோ பிரித்தீங்க என்று சொன்னா 2, 4 என்று வரும்.
மீண்டும் 2ஆல பிரித்தா 1,2 மீண்டும் 2ஆல பிரித்தா 1,1 ஸ்டாப் பண்ணி போட்டு இங்கே வாரத்தில் செய்யணும் பெருக்கும் போது 8 8 வரும். அப்போ 8 வரணுமெண்டா 4 எதால பெருக்கணும் 2 மேலேயும் 2ஆல பெருக்கணும். இது ஆல்ரெடி 8 இருக்கிறதால எந்த இலக்கத்தாலையும் பெருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில ஆசிரியர்கள் 1ஆல பெருக்கி காட்டுவாங்க, அப்படி பெருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா 1ஆல பெருக்க கூட அந்த விடையில மாற்றம் வராது. ஸோ அந்த பின்னத்தை அப்படியே வைத்து போட்டு 8 2 8 3 என்று இறுதி பின்னம் வரும். இப்ப 2 பின்னத்தை ஒப்பிட்டு பாருங்க. பகுதி எண் சமனாக இருக்கின்றது. தொகுதி எண்ணில எது பெரிய பெருமானம் 3. ஸோ 8 3 தான் பெரிய பின்னமாக இருக்கும். இதோட ஸ்டாப் பண்ணாம தரப்பட்ட கேள்வியை எழுதி போட்டு அந்த கேள்வி அந்த கலப்பு எண்கள் எது பெரிய கலப்பு எண் என்று கேட்கப்படுது. 6 உடன் 8 3 என்று கிடைக்கும். இவ்வாறு செய்து காட்ட வேண்டும். செய்முறையுடன் எப்போது முழு எண்கள் சமனாக இருக்கும் போது இப்படியான டைப்ல கேள்விகள் வரும்போது கட்டாயம் செய்முறையை ஃபாலோ பண்ணி கொள்ள வேண்டும். இதே போன்று 4வது உதாரணத்தை பாருங்கடா. முழு எண்கள் இரண்டும் சமனாக இருக்கின்றது. ஸோ 6 5 5 4 என்று எழுதி போட்டு பகுதி எண்ணும் சமனில்லை, தொகுதி எண்ணும் சமனில்லை. அப்போ யாருக்கு போமாசி பார்க்கணும் என்று சொன்னேன், பகுதி எண்ணை சமப்படுத்தி பழகி கொள்ளுங்கோ. அப்போ 6க்கும் 5க்கும் போமாசி இதே மிதட்டை போட்டு நீங்கள் செய்து பார்த்தீங்க என்று சொன்னால் 30 என்று வரும். எத்தனை வரும்? 30. அப்போ 6 30ஆக மாற்றணும் என்றால் 5ஆல பெருக்கணும், மேலுக்கும் 5ஆல பெருக்கணும். 5 30ஆக மாற்றணும் என்றால் 6ஆல பெருக்கணும், மேலுக்கும் 6ஆல பெருக்கணும். அப்போ 6 தர 5 30, 5 தர 5 25, 5 தர 6 30, 4 தர 6 24. இப்போ இரண்டினுடைய பகுதி எண்ணும் சமன். அப்போ 25 பெருசா 24 பெருசா? 25. ஸோ 30 25 பெரிய பின்னமாக இருக்கும். அவ தரப்பட்ட கலப்பு எண்ண மறுபடியும் எழுதி போட்டு எந்த கலப்பு எண் பெரிது என்கிறத என்ன செய்ய வேண்டும், அந்த சமநிலை குறியீட்டை பயன்படுத்தி காட்ட வேண்டும். இவ்வாறு தான் அந்த பகுதி எண் தொகுதி எண் சமன் இல்லாத போது எந்த பின்னம் பெரிதுங்கிறத இந்த செய்முறை ஊடாக பார்க்க வேண்டும். அப்போ இவ்வளவுதான் பின்னங்கள் 1 என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய மிகுதி பகுதியாக காணப்படுகின்றது. இத்துடன் பின்னங்கள் 1 என்ற பாடம் முழுமையாக முடிவடைந்துள்ளது. அப்போ இது சம்பந்தமான வேக் சீட்டு உங்களுக்கு வழங்கப்படும். முதலாவது வேக் சீட்டை செய்து அனுப்பியதை போன்று 2வது வேக் சீட்டையும் அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொளியில் உங்களுக்கு வழங்கப்பட்ட நேர சூழ்ச்சி அடிப்படையில் அடுத்த வகுப்பில் பின்னங்கள் 2 என்ற ஒரு புதிய அலகை பார்க்க இருக்கின்றோம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.